வணக்கம் நான் மிஸ்டர் ஸ்வாகதம். இட்ஸ் மீ எம்கே அண்ட் வெல்கம் மை யூடியூப் சேனல் எம்கே எக்ஸ்ப்ளோர். ஸோ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மனிதனோட இயல்பே மறக்கிறது தான். ஸோ மறக்கக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட டே தான் இந்த டே. ஸோ என்ன டேங்கிறது வாங்க பார்த்துடலாம். ஸோ ஓசோன் நம்ம பூமியில் தான் இருக்கும். ஸோ பூமி வந்து கோள வடிவத்தில் இருக்கும். ஸோ பூமியை சுற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு லேயர் தான் இந்த ஓசோன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம். அது உண்மை தான். பட் அது ஓசோனில் ஓட்டை கிடையாது. ஸோ பூமியை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 4-5 போர்வை சேர்ந்து தடிமனான ஒரு விஷயந்தான் ஓசோன். ஸோ அதில் ஒரு பகுதியில் 4-5 போர்வை இருக்கக்கூடிய ஓசோனில் வந்து 3க்கும் மேற்பட்ட போர்வை வந்து அழிஞ்சு போயிடுச்சு. 2 போர்வை தான் இருக்குது அந்த இடத்துல. அந்த அளவுக்கு அடர்த்தி குறைஞ்சிருச்சு. இந்த அடர்த்தி குறைஞ்சது தான் ஓசோன் ஓட்டைன்னு நிறைய பேர் சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்குடா இப்போ இந்த ஓசோனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த டே தாங்க. இன்றைக்கி ஓசோன் லேயர் டே, செப்டம்பர் 16. ஸோ இந்த ஓசோனில் லேயர் கம்மியானனால நமக்கு என்ன பாதிப்பு அடைஞ்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சூரியனிலேருந்து வரக்கூடிய நம்மளுக்கு தீங்கு விளையக்கூடிய பல கதிர்களை வந்து இந்த ஓசோன் அடர்த்தியாக இருக்கும்போது அது உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது உள்ளே வராமல் ரிட்டர்ன் போயிடும். அதனால் நமக்கு இந்த பாதிப்புமே ஏற்படாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஓசோனோட லேயர் அடர்த்தி கம்மியானதுனால அந்த கம்மியான பகுதியில் வந்து தேவையில்லாத பல கதிர்கள் வந்து ஊடுருவி வந்துடுச்சு. ஸோ தேவையில்லாமல் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் நம்ம வெப்பம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கதிர் வந்து டைரெக்டாக நம்ம மேலே படும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகள் இந்த ஓசோன் அடுக்கு கம்மியானதுனால ஏற்படுதுன்னு நம்ம அந்த டைமில் நிறைய பேர் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஸோ உடனே நம்ம ஓசோனை பாதுகாத்த பல்வேறு விதமான மரங்கள் நடுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதனால ஓசோன் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு நிறைய கெமிக்கல் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் வந்து சில கெமிக்கல் வந்து யூஸே பண்ண வேணாம் அப்படின்னு பேன் பண்ணப்பட்டுச்சு. இன்னும் சில கெமிக்கல் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்ற நிறைய அறிவுரைகள்லாம் கூறப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு பிறகு நம்ம பல்வேறு நடவடிக்கை எடுத்தனால ஓசோனுடைய அடர்த்தி வந்து கம்மியாகிறது வந்து ஸ்டாப் ஆச்சு. பட்டு அது ஃபுல்லாக கிரியேட் ஆகலை. பட் கம்மியாகிறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி பல்வேறுமான பிரச்சனைகள் வரும்போது வந்து நம்ம இந்த பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்ன ஆச்சு, எது எப்படி ஆச்சு, அதை எப்படி தீர்வு பண்ணலான்னு போய்கிட்டே இருக்கும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நம்மளுக்கு சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனை வந்து வெவ்வேறு உருவமாக வெவ்வேறு விதமாக இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது வந்து நாம தான். ஸோ அப்படி தான் இந்த ஓசோன் லேயரையும் நம்ம மறந்துட்டோம். பட் இந்த ஓசோன் லேயருடைய பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸானது. ஸோ இதை நம்ம மறக்கக்கூடாது. இதோடைய பாதிப்பு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஸோ ஐநா சபையால் ஓசோனில் ஏற்பட்ட பாதிப்பையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவையும் மறக்கக்கூடாது. இன்னும் அந்த ஓசோன் லேயருடைய பாதிப்பை வந்து அதிகரிக்கக்கூடாதுன்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தினமாக இருக்கணும். அப்படின்றதுக்காக இந்த செப்டம்பர் 16 ஓசோன் லேயர் டேவாக அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நம்ம அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு தீர்வாக இருப்பது வந்து மரம் வளர்க்குறதும் இயற்கையை பாதுகாக்கிறது தான். பல்வேறு விதமான மரங்களை வளருங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி இருக்கிற மரத்தை வெட்டாமல் பாதுகாக்கிறதே இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா புதுசாக மரங்கள் வைங்க, நிறைய மரங்கள் நடுங்க. நிறைய பேர் ஒரு பயணமாக ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் 6000 மரம் நடணும் அப்படின்னு நிறைய பண்ணுறீங்க. அதெல்லாம் வாழ்த்துக்கள் தான். அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி இப்போ நம்மளை சுற்றி பல்வேறு மரங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மரங்களில் அழியாமல் பராமரிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக போய் மரம் நடுங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் தான். அப்படியே ஒப்பீனியன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற மரத்தை பாதுகாக்கணும், அழிக்காமல் வெட்டாமல் பாதுகாக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அடுத்த மரத்தை நடுறதுக்கான முயற்சியை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த வெதர் சேஞ்சஸ்ஸு, ஸோ வெயில் காலத்தில் வெயில் ரொம்பவும், மழை காலத்துலேயும் வெயில் அடிக்குது, வெயில் காலத்தில் மழை பெய்யுது. இப்படி பல்வேறு விதமான வெதர் சேஞ்சுக்கு பல்வேறு காரணம் இருந்தாலும் இந்த ஓசோனுடைய பாதிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓசோனை யாரும் மறந்துட வேணாம். இதுதான் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டே. ஸோ செப்டம்பர் 16 ஓசோன் லேயர் டே.